ஆமாம், இங்கே ரொம்ப நேரமாக ஒருத்தவன் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு அவனுக்கு? தெரியலையே. என்ன, நிதிஷாக்கு தங்கச்சி இருக்கா? ஆமா இருக்கு. அதான் நான் முன்னே சொன்னேன்ல, அதுக்குள்ளே மறந்துட்டே எல்லாத்தையும். என்ன பண்ணுறது, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. உன்னோட ஜாபை பற்றி சொல்லியிருக்கேன்டி. நிதிஷ் சார் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா, அதுலேருந்து நான் விடுதலையாகி வெளில வந்துட்டனாலே போதும் எனக்கு. டே சக்தி, சக்தி. என்ன சொல்லு. ஏன்டா இப்படி இருக்க? உன்னை பார்க்கவே காமெடியாக இருக்கு. இருக்கும், உனக்கு என்னம்மா இருக்கும். என்னாச்சுன்னு தான் சொல்ல. துர்காவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லடி. ஒருவேளை ஏதோ பிஸியாக இருப்பா. அட, வீட்டுக்கு போயும் பார்த்தேன், அங்கேயும் இல்லை. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன தான் பண்ணிட்டோம்? காலையில் போனவளாம் தெரியுமா? நைட் வரைக்கும் வீட்டு பக்கமே வரலன்னா அப்போ என்ன அர்த்தம்? டே, அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. அப்படியே இருந்தால் என்னத்துக்கு அவங்க வீட்டே கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்காதா? ஆமாம், ஆனால் ஏன்டி ஃபோன் எடுக்க மாட்றா? நாளைக்கு தான் ட்ரை பண்ணி பாடுறா.